அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள், அதாவது ஏப்ரல் மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களோடு இந்த காலகட்டத்தை ஒப்பிடும்போது இந்த காலம் எப்படி இருக்கும்? பல மாத கோள்களுடைய பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இதில் தங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன விஷயங்கள் எல்லாம், என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், பொருளாதாரம், உத்தியோகம், கல்வி, திருமணம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்குரிய கிரக நிலை எப்படி இருக்குன்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சனி, சுகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் வக்ர நிலையில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது அப்படின்னு விளம்புறது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 10ஆம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 26ஆம் தேதி அன்று ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை, கிரக மாற்றம் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புத்திரர்கள் தவறான பழக்க வழக்கமுள்ள நபர்களுடன் சேர்ந்து சிரமப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால விழிப்புடன் செயல்படுவது நன்மையை தருங்க. கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சிலரது குறுக்கீடுகளால் மனக்கசப்புகள் தோன்றி அதற்கு பிறகு படிப்படியாக நிலைமை சீராக ஆரம்பிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வருமான வரித்துறை, சுங்க இலக்கா, தணிக்கைத்துறை ஆகியவற்றில் உயர் பதவி வகிப்பவர்களுக்கு தங்களுடைய துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவு ஏற்படுறதுனால இடமாற்றம் அப்படின்னா துறை சார்ந்த அதிகாரிகளினுடைய நெருக்கடிகள், நெருக்குதல்கள் ஆகியவற்றுக்கு நீங்கள் ஆளாகுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா புதிய அனுபவ பாடங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க. அதனால் தொழில் சார்ந்தோ அல்லது உங்களுடைய உத்தியோகம், பணியிடம் சார்ந்தோ கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய புதிய அனுபவ பாடங்களை அடைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தொழிலில் சிறிது சுணக்கமான நிலை ஏற்படதாங்க செய்யும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வீங்க. அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையப்பிருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கடின உழைப்பின் காரணமாக காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த வீண் வாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அடிக்கடி அவசியமில்லாம பயணங்கள் செய்யறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோருக்கு உதவி செய்யறதுனால மிகுந்த நன்மைகளும் ஏற்படுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே சமயம் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். வாய்ப்புகள் குவியும். அதனால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசிடமிருந்து சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு பலருக்கும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு சேர்றதுல சிறு கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீடித்திருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னாலும் கூட ஒரு நல்ல முடிவை எட்டும் அப்படின்னாலும் அதில் சிறு சுணக்க நிலை காணப்படத்தாங்க செய்யும். ஆனால் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தை விட இந்த காலம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு தோன்றக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் ஏற்ற வெகுமதிகளும் பலன்களும் உங்களுக்கு உடனே கிடைக்காது. அதனால் நீங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே
அதே சமயம் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தொழில், வேலை மற்றும் வியாபாரத்தில் சின்ன சின்னதான முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் உடனடியாக நடக்காதுங்க. வாழ்க்கை துணை மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. நிதி ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு திடீர் நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையுடன் உறவு மகிழ்ச்சியுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண உறவுல நெருக்கமும் இணக்கமும் அதிகரிக்கலாம். காதலிப்பவர்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்காமல் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. தேவையான நேரத்தில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் பொருளாதார நிலைமை பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட நெருக்கடிகள் ஓரளவுக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய செலவுகளை பொறுத்து அது அமைய பெறுங்க. ஆடம்பர செலவு, அனாவசிய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் முதலீடு செய்தால் அதில் இருந்து நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே முதலீடு செய்வதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. அதே போல் யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்க வேண்டாம். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பது அப்படிங்கிறது கடினமாக மாறுவதோடு மட்டும் இல்லாமல் இது உறவுகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. தேவையான செலவுகள் போக மீதம் இருக்கக்கூடிய தொகையை நீங்கள் தனியாக சேமித்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குழுவாக வேலை செய்கிறது அப்படி இல்லைன்னா அலுவலக நிர்வாகம் ஆகியவை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே போல் புதிதாக ஏதேனும் வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்க அப்படி இல்லைன்னா தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த திட்டத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகள் பாராட்டப்படலாம். உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரலாம். சரியாக பயன்படுத்திக்கோங்க. புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அதை நன்றாக ஆய்வு செய்து புதிய வேலைக்கு மாறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு இந்த காலகட்டம் சிக்கலை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட சில விஷயங்களில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. மற்றொரு புறம் பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது என்பதையும் மறக்கக்கூடாது. வியாபாரம் செய்கிறவங்க அதை விரிவுபடுத்தவோ தொழிலை புதிதாக தொடங்கவோ இது ஏற்ற மாதம் கிடையாது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் உபயோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் நீங்கலாம். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளையோ வேலைகளையோ மேற்கொள்வது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். தேவையற்ற பிரச்சனைகளை நீங்களே எடுத்து உங்களுடைய பாக்கெட்டில் போட்டுக்காதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பாருங்க. அதிகமாக பேச வேண்டாம். யாருக்கும் முன்கூட்டியே வாக்கும் கொடுக்காதீங்க. ஒரு விஷயத்தை செய்வதாக இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடித்ததுக்கு பிறகு தான் வெளியில் சொல்லணும். ஆடம்பர செலவை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முறைகளை மேற்கொள்வீங்க. வேலையிலையும் வியாபாரத்திலையும் மேலதிகாரிகளுடைய தொந்தரவு கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும். அதை சமாளித்து தான் ஆகணும். வேறு வழியும் கிடையாது. அதனால் கொஞ்சம் நிதானமும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். யோசிக்காமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சிக்கலை உங்களை கொண்டு போய் நிறுத்திவிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நன்கு யோசித்து தீர ஆலோசனை பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேமிப்பை ரெட்டிப்பாக்குவதும் முக்கியமான ஒன்று. இன்றோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு விட போகிறதும் கிடையாது. உறவுகளோடு பேசும்போது கவனமாக இருக்க பாருங்க. எல்லோருடைய மனசுக்கும் எல்லோருடைய கருத்திற்கும் மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியம். நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு அடம் பிடித்து எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க. தலை
தலைகனம் கூடவே கூடாது. எதிர்காலத்தில் அது உங்களுக்கு பிரச்சனையை தந்துவிடும். அதே போல் அவசரமும் கூடாது. நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிறைய நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புது புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கும். புது புது நபர்கள் தங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலில் வலம் வாங்க சாமந்தி மலரை குருவிற்கு அர்ப்பணித்து வணங்கி வருவதன் மூலமாக அனைத்து நலன்களும் உருவாகும்.